ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் யார் என்பது உறுதியாகியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை ஆர்கே நகரில் உள்ள நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். வணக்கம் சுபாஷ், வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று முடிவடைந்ததை அடுத்து களத்தில் உள்ள வேட்பாளர்கள் யார் யார் என்பது தற்போது தெளிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த தொகுதியில் பிரச்சாரம் எந்த அளவுக்கு சூடுபிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க சுபாஷ். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது. பல விதமான அரசியலுடைய முடிவுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் முடிவுகளாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக வேட்பாளர் புதிய வேட்பாளராக இருக்கக்கூடிய மருது கணேஷ் தற்போது திமுக அந்த ஆர்கே நகர் பகுதியில் பல இடங்களில் தெருவாக சென்று வாக்காளர்களை தீவிரமாக வாக்குகளை சேகரித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் வாக்காளர் வேட்பாளர் பெயர் அறிவித்த நிலையிலிருந்து தொடர்ச்சியாகவே மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பதை நாம் காண முடிகிறது. இந்த நிலையில் மூத்த தலைவர் திமுக மூத்த தலைவர் பொன்முடி அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த தேர்தல் முதல்ல இடைத்தேர்தல் எப்படி ஒரு சாதகமாக உங்களுக்கு இருக்கு? முதல்ல தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சிக்கு எதிர்ப்பான ஒரு அலை மக்களிடம் வீசிக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிற தேர்தலாகத்தான் இந்த இடைத்தேர்தல் இருக்கும். தமிழகத்திலே ஆட்சியும் ஒழுங்காக நடைபெறவில்லை, உள்ளாட்சி அமைப்புகளும் சரியாக இல்லை, எந்த பணியுமே நடக்காத இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொதுமக்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக வாக்களிப்பார்கள் என்பதிலே எந்தவிதமான வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அந்த அடிப்படையிலே கழக தளபதி அவர்கள், தமிழகத்தினுடைய தலைவர் அவர்கள், அதே போல கலைஞர் அவர்கள், செயல் தலைவர் தளபதி அவர்கள், பேராசிரியர் அவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு எளிமையான இந்த பகுதியிலே இருக்கிற இந்த மக்களுக்காக உழைக்கிற ஒரு கழகத்தினுடைய பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய மருது கணேஷ் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார் என்பது இன்று காலையிலே 7 மணிக்கு நாங்கள் தொடங்கி வீடு வீடாக சென்று கேட்டு வருகிற பொழுது இந்த 39வது வார்டிலே இருக்கிற 15 பூத்துகளிலும் நிச்சயமாக மிக அதிக வாக்குகளை பெறுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மறைந்த முதலமைச்சருடைய தொகுதியாக இருந்தது. இந்த தொகுதியில இப்போ நீங்க ஏற்கனவே இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 40,000 வாக்கு வித்தியாசம் தோல்வி தழுவினீங்க. மக்களை சந்திக்கும் போது மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு? அதான் அவர்களுடைய கருத்து பூரா ஒரு முதலமைச்சர் தொகுதியாக இருந்தும் கூட இந்த தொகுதியிலே எந்த பணியுமே நடைபெறவில்லை என்ற ஆதங்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அவங்க முதல் முறையாக முதலமைச்சராக இருந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் குட்டி சோறாக போனது. இப்பொழுது 2வது முறையாக வந்தும் கூட 75 நாட்கள் மருத்துவமனையிலேயே படுத்துக் கொண்டிருந்து விட்டு தொகுதியை பற்றி ஒன்றுமே செய்யாத ஒரு சூழ்நிலையை இந்த மக்கள் மிகவும் வேதனையோடு பார்க்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்ப்பாளரை மட்டுமல்ல, கழகத்திற்கு ஆதரவு அலையாக தளபதிதான் அடுத்த முதல்வர் என்ற அலையாகவும் இந்த பகுதியிலே வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதிமுக 2 அணிகளாக பிரிந்து தற்போது போட்டியிடும் சூழ்நிலையில இது சாதகமாக இருக்குமா, இல்லது பல இடங்களில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாலும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க 2ஆ பிரிஞ்சாங்களா 3ஆ பிரிஞ்சாங்களா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இப்ப 3 பேரும் நிக்கிறாங்க, எத்தனை பேர் நிக்கிறாங்க. நாங்க அவர்களுடைய வீக்னஸ் விட எங்களுடைய பலத்தின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியினுடைய தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவங்க எப்படி போனாலும் அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட், அவ்வளவுதானே தவிர அதனாலே நாங்கள் அவர்கள் பிரிஞ்சு ஒன்னா நின்னாலும் கழகம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக மக்களிடம் இருக்கிறது. உங்களுடைய மக்களை சந்திக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? மக்கள் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருக்கு? கடந்த 6 ஆண்டுகளாக இந்த தொகுதி பிரச்சனை, இந்த பகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீராமல் மக்கள் ஆதங்கத்தில் உள்ளனர், இந்த அரசின் மீது கோபத்தில் உள்ளனர். அவற்றையெல்லாம் திமுக வெற்றி பெற்றால் நிறைவேற்றி தரும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் உள்ளது. அதனை எங்களிடத்தில் வரவேற்பின் மூலம் தெரிவிக்கிறார்கள். இந்த தேர்தலில் உங்களுக்கு போட்டி, நேரடி போட்டின்னு நீங்க யாரை ஃபீல் பண்றீங்க? நாங்கள் எங்கள் பணிகளை சுறுசுறுப்பாக செய்து வருகிறோம். எங்கள் தொண்டர்களும் எங்கள் தலைவர்களும் மிக தீவிரமாக இயக்கத்தின் அடிப்படை பணிகளை, தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வருகிறோம். எங்கள் வெற்றி நிச்சயம் உறுதி. அபரிமிதமான வாக்குறுதியில் வெற்றி பெறுவோம். தொகுதி மக்களுக்கு நீங்க முக்கியமாக கொடுக்கிற வாக்குறுதி என்ன? தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பேன். நான் இந்த தொகுதியில் வசிப்பவன். இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் மக்களில் நானும் ஒருவன். எனவே அந்த பாதிப்பு எனக்கும் தெரியும். எனவே இந்த தொகுதி மக்களின் பிரச்சனைகள் தீர நிச்சயமாக உறுதியாக பாடுபடுவேன். பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக சில தகவலாக சொல்லப்படுது. அது உண்மையாக இருக்கா, இல்ல பணப்பட்டுவாடா உண்மையாக செய்யப்படுதா? அது போக போக அது குறித்து தெரியும். இது குறித்து எங்களுக்கு தலைமை அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளும்.